உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்வதற்காக நான் இந்த காலை வேளையை உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். ஒரு தாவீது ராஜா சொன்ன ஒரு நல்ல அருமையான வசனத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இது பக்தன் தாவீது, இஸ்ரவேலை ஆண்ட தாவீதினுடைய விசுவாசமுள்ள அறிக்கை. அந்த வண்ணமாக அவர் அப்படியே வாழ்ந்து காட்டினார். அவர் முதிர் வயதிலேயும் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக தம்மை ஒப்பு கொடுத்து இன்றைக்கும் ஆண்டவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு காரணம், அவர் கர்த்தரை தன்னுடைய மேய்ப்பனாக ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வழியிலே நடந்தபடியினால அவர் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையையும் கிருபையையும் பெற்றுக்கொண்டு இன்றைக்கும் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக நாங்கள் பின்பற்றக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். நாங்களும் ஆண்டவருடைய வழியில் நடக்கும் பொழுது நாங்களும் பாதுகாக்கப்படுவோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுத்து அவைகளை பாதுகாக்கிறான். இன்றைக்கு இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் ஒரே அழிவு. அதாவது ஜனங்கள் கவலை, கஷ்டம், துன்பம் எப்படி இந்த உலகத்திலே பாதுகாப்பாக வாழ்வது என்று தெரியாமல் ஓடுபட்டு திரிகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாங்கள் வந்து அவரிடத்தில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே நாங்களும் தாவீதை போல சொல்லலாம், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி நாங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய ஆண்டவர் இயேசு எங்களை பத்திரமாக எங்களை நல்ல ஒரு ஆட்டை போல மேய்த்து எங்களை பாதுகாத்து நல்ல வழியில் நடத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நாங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் அந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவரை பின்பற்ற வேண்டியதான், அவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டியதான். இந்த வேளையில் நாங்கள் ஆண்டவருடைய கரங்களிலே எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இந்த வேளையிலும் என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒரு நல்ல மேய்ப்பனாக கூட இருந்து அவர்கள் நடக்க வேண்டிய வழிகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து நீங்கள் அவர்களை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, நல்ல வழியில் நடத்தணும்படியாக ஆண்டவரை நீங்கள் உதவி செய்யணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பலத்த கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஜெபத்தை கேட்டபடியால் நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். உங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.